ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். இது வரைக்கும் நம்ம 1 5 9னா எப்படி இருக்கும், 3 7 11 அப்படின்னா எப்படி இருக்கும், 2 4 6 10னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த 2ஆம் பாவம் 8 12 அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் பாவம் 8 12 அப்படின்னா இந்த 9ஆம் பாவம் 8 12 அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கனால இதை கிடக்கிறதே பெரிய சிரமம், இதை கிடக்கிறது அதை விட பெரிய சிரமம். இதெல்லாம் கடந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஒரு அவங்க பேரண்ட்ஸ்க்கோ இந்த +2 எல்லாம் பாஸ் பண்ண வச்சு இங்கே கொண்டு வந்துடுறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய கஷ்டமான வேலை. இந்த 4ஆம் பாவத்தையே 8 12 இருந்தால் அவங்களால அந்த 10 12 அந்த கிளாஸ்களையே அவங்களால கடந்து வர முடியாது. அப்புறம் எங்கே போய் காலேஜ் படிக்கிறது, அதுக்கப்புறம் எங்கே போய் இந்த ஆய்வு படிப்புகள்லாம் படிக்கிறது அப்படி. அதனால் 11ஆம் பாவத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 8 12 அப்படின்னா அந்த கல்வியை அது கட் பண்ணி விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு கல்வியை முழுமையாக அவங்களால முடிக்கவே முடியாது. இப்போ காலேஜே ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் போவாங்க, தேர்ட் இயரை அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாமல் டிஸ்கன்யூ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஆகுமோ தவிர முழுமையாக படித்து முடிக்கவே முடியாது. அப்படி இது முடித்தா தானே இங்கே போக முடியும். அதனால் 11ஆம் பாவத்தை பற்றி 8 12 இருந்தது அப்படின்னா சுத்தமாக அவங்களால படிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது படிப்புக்கு பாவக்காரகங்களை நம்ம பார்த்துட்டோம். இனி கிரகக்காரகங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன படிக்கலாம், எந்த கிரகம் நல்லா இருந்தால் நம்ம ஜாதகத்தில் படிப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அதுக்கு புதன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு. அதாவது புக்கை திறந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலே அந்த வல்லத்தன்மையோட புதன் இருந்தது அப்படின்னா அவங்க சூப்பராக படிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் நல்ல தன்மையோட புதன் இருந்தது அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஏனோ தானோன்னு படிப்பாங்க. அந்த 1 5 9க்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விளையாடிட்டு ஒரு இதாக கஷ்டப்பட்டு அவங்கள நம்ம படிக்க வைக்க ட்ரை பண்ணணும். அதுவே புதன் 3 7 11 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் அந்த கடைசி நேரத்துலையாவது உட்காந்து படித்து, ஏன்னா தந்திரத்தன்மை அது, கடைசி நேரத்துலையாவது உட்காந்து படித்து பாஸ் பண்ணிடுவாங்க. 2 4 6 10ன்னு இருந்தால் அவங்க சூப்பராக படித்து வந்துடுவாங்க. இந்த 8 12 அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க மக்கு பசங்க. ஏட்டு படிப்பு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ஏறவே ஏறாது ஃப்ரெண்ட்ஸ். பல விதத்தில் அவங்க புத்திசாலிகளாக இருப்பாங்க. ஆனால் இந்த படிப்புங்கிற விஷயத்தில் மட்டும் அவங்களுக்கு படிப்பு ஏறவே ஏறாது. அதாவது மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு வரவே வராது. புரிஞ்சுட்டு படிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வரும், ஆனால் அதில் இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்குறது, பேரண்ட்ஸ் கிட்ட திட்டு வாங்குறது அப்படி ஒரு நிலைமை தான் இருக்குமோ தவிர அவங்களால முழுமையாக படிக்க முடியாது. ஓகேங்களா. அது புதன் 8 12 இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கேது நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஞானம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சமாவது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது புத்திசாலித்தனத்தையும் மீறி அவங்களுக்குள்ள ஒரு திறன், அந்த எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது, கிரகிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த கிரகிச்சிக்கிற தன்மை இருக்கனால அது கிரகிச்சிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு கேது நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கேது நல்லா இருந்தால் தான் அவங்களால ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட முடியும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த கேது 8 12 அப்படின்னு இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக அந்த கிரகிச்சிக்கிற தன்மை அப்படிங்கிறதே இருக்காது. அப்போது அவங்க சுத்தமாக படிப்பு அப்படிங்கிறதோ சில புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது. அதுக்கடுத்து சந்திரன் ஃப்ரெண்ட்ஸ். சந்திரன் 8 12 அப்படின்னு இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சந்திரனை. அந்த சந்திரன் 8 12 வச்சு அந்த ஜாதகத்தில் இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு படிப்புன்னு இல்லை, எதுவுமே சரியாக இருக்காது. எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு சரியாக இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் படிப்பு வரும், எந்தெந்த பாவங்கள் நல்லா இருந்தால் படிப்பு வரும், அந்த கிரகங்கள் இந்த மாதிரி 8 12 வச்சு கெட்டு போயிருந்தால் படிப்பு வராது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. இது எல்லாமே விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மதி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. மதி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்திகள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த கிரகங்கள் எல்லாம் இப்படி இருக்கட்டும், ஆனால் இது போக இன்னும் வேறு கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா. சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி, ராகுன்னு 6 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா. அந்த கிரகங்கள்
ஏதோ ஒரு கிரகம் இந்த புதனோ கேதுவோ சந்திரனோ இல்லாமல் இந்த 6 கிரகங்கள் தசாபுத்தி நடத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தசாபுத்திகள் இந்த 8 12 இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிரகங்கள் மட்டும் இந்த கிரகங்கள் மட்டும் மோசமாக இருந்து பாவங்கள் நல்லா இருந்து அந்த தசாபுத்திகளும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 4 9 11 பாவங்கள் நல்லா இருந்து தசாபுத்திகள் நல்லா நடந்துருச்சு அப்படின்னாலும் அவங்க எப்படியும் படித்து வந்துடுவாங்க. இந்த கிரகங்கள் இந்த 8 12 இந்த 3 கிரகங்கள் வாங்கியிருந்தா கூட அந்த ஜாதகத்தில் இந்த பாவங்கள் நல்லா இருந்து தசாபுத்திகளும் நல்லா இருந்ததுன்னா அவங்க படித்து வந்துடுவாங்க. இப்போது பாவங்களும் கெட்டிருக்கு தசாபுத்திகளும் கெட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்களால படிக்கவே முடியாது. ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி ஜாதகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள போட்டு படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணாமல் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கும். இப்போது செவ்வாய் நல்லா இருக்குது இந்த ஜாதகத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி இப்போ குரு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பையனுக்கு ஜஸ்ட்டு ஒரு 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு அக்கௌண்ட்ஸோ அந்த மாதிரி மட்டும் பழக்கி விட்டு அவங்கள குரு நல்லா இருக்கு இல்லையா, அதனால் பேங்கிங் செக்டாரு அந்த மாதிரி எல்லாம் பார்த்து நம்ம கொண்டு போய் உட்கார வச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்து அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்து முடிவெடுத்து அந்த இடத்துல அவங்கள ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருந்துடும். அதை விட்டுட்டு எல்லாம் அந்த பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான், இந்த பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான், அவன் ஐஏஎஸ் பண்ண போகிறான், உங்களோட படித்த பையன் தானே, உன் கிளாஸில் படித்த பையன் தானே, என் அக்கா பையன் படிக்கிறான், என் தங்கச்சி பையன் படிக்கிறான், அண்ணன் பையன் படிக்கிறான், என் கசன்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, நீ மக்கா இருக்கேன்னு சொல்லி படித்தே ஆகணும்னு கொண்டு போய் அவனை இன்ஜினியரிங்லையோ இல்லை ஒரு இன்னும் எம்பிஏ உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களால படிக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அதனால் அவங்க ஜாதகத்தில் எப்படி படிப்பு வரும், என்ன மாதிரி படிப்பாங்க, என்ன செக்டார்ஸில் அவங்க வேலைக்கு பின்னாடி போக போகிறாங்க அப்படின்னலாம் யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள படிக்க வச்சிங்க அப்படின்னா அவங்க சூப்பராக படிப்பாங்க. அவங்க வாழ்க்கையும் அருமையாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் ஜாதக ரீதியாக பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.